நண்பர்களே, இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் கேமரூன் இயக்கி டிசம்பர் 19ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படம் தான் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவதார் இந்த படம் வந்து ஜேம்ஸ் கேமரூன் 2009ல வந்து இயக்குனாரு. இந்த ஜேம்ஸ் கேமரூன் பார்த்தீங்கன்னா, ஏலியன் உள்பட அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1978ல இருந்து சினிமா துறையில இருக்காரு. இப்போ வந்து ஒரு 76 வயசை கடந்து போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த நிலையில அவர் வந்து 2009ல அவதார்னு ஒரு படத்தை இயக்கி போய் வந்து 1000 கோடி வருமானம் அந்த படம் ஈட்டினதா, அதிக வசூல் ஈட்டினதா சொன்னாங்க. உலகத்திலேயே அதுதான் அதிகமான வசூல் ஈட்டின ஒரு படம். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் கழிச்சு 2022ல அவதார் தி வே ஆஃப் வாட்டர்னு சொல்லி அவதார் படத்தினுடைய 2ஆம் பாகத்தை வந்து எடுத்தாரு. இப்போ வந்து அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ்ன்னு சொல்லி இப்போ அதனுடைய 3ஆம் பாகத்தை வந்து எடுத்திருக்கிறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ மக்களிடையே கலவையான விமர்சனங்களை பெற்று போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ரிவ்யூக்குள்ள வந்து போயிடலாம். இந்த 2ஆம் பாகத்தினுடைய அவதாரனுடைய 2ஆம் பாகத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த 3ஆம் பாகம். அதுல வந்து இப்போ ஜெயிச்சிருவாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து திரும்ப வந்து பழிவாங்க வராரு. அவரு வந்து இந்த ஃபயர் அண்ட் ஆஷ்ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு லேடி இருக்காங்க வில்லியா. ஸோ அவங்க கூட சேர்ந்து இவரை பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைனு. இந்த படத்தினுடைய விஷுவல்லாம் திரும்பவுமே வந்து வேற லெவலா இருந்தது. ஃபைட் சீன்லாம் ஒரு 3 சீன்ல வந்து பயங்கரமான விஷுவல். அதுவும் கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வந்து ரொம்ப தெறிக்க விட்டுருந்தாங்க. ரொம்ப நேரம் வந்து சூப்பரா இருந்தது. கண்களுக்கு விருந்தா இருந்தது. இந்த படத்தினுடைய மிக பிரம்மாண்டமே அந்த விஷுவல்ஸ் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கதையா பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து இந்த செகண்ட் பார்ட் வந்ததுல தி வே ஆஃப் வாட்டர். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோவா, ஆனா மைல்டா கவிதையாட்டம் இருக்கும் அந்த படம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. இதுல கொஞ்சம் ஸ்பீடு இருக்குது அப்படின்றத நான் என்னால உணர முடிஞ்சது இந்த படத்தை பார்க்கும்போது. அதே டைம்ல வந்து அதுல இருந்து அந்த லேக் இருக்குல்ல, அந்த ரொம்ப ஸ்லோனஸ் அதை வந்து இதுல கொஞ்சம் எடுத்துட்டாங்க. ஆனா அடிக்கடி ஒரு ஃபைட் வர மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து 3 லவ்வை வந்து இதுல காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோடைய பொண்ணுக்கு ஒரு ஹீரோவையும், அதே போல ஒரு பையனுக்கு ஒரு ஹீரோயினையும் அதிலே காட்டியிருப்பாங்க. அதை வந்து இதுல கண்டினியூஷன் கொடுத்து, அதாவது அவருடைய இந்த பூமியில இருந்து போற அந்த ஒரு பையனை வந்து அங்கே விட்டுலான்னு சொல்லி போறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து விட முடிஞ்சதா, அவனை விட்டுட்டாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மீதி பார்ட்டு. அதை வந்து ஃபயர் அண்ட் ஆஷ்ன்னு சொல்லக்கூடிய வெளிச்சத்தை, அதாவது நெருப்பை கக்கிற ஒரு லேடியை வச்சு இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. அந்த லேடியும் அதுக்கப்புறம் இன்னொரு வில்லன் இருப்பார்ல, அவரையும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமாவுல பாக்குற மாதிரி சீன்லாம் வந்து நம்மளுக்கு தோணுச்சு. அதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் அப்படிதான் உணர்ந்தேன். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீன் வந்து கடைசி சீன் வரைக்கும் இதுவுமே வந்து ஒரு கவிதையா தான் போகுது. என்ன ஒண்ணுன்னா, ஃபயர் அண்ட் ஆஷ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இவங்க டைட்டிலே வச்சிருக்கிறதால, இவங்க வந்து துப்பாக்கி, அதுக்கப்புறம் அதாவது நெருப்பு வர மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க வந்து நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை ஆட் பண்ணா போதும் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டாங்க. அதனால வந்து திரைக்கதையில வந்து அதே போல ஒரு லேக் இருக்கு. அதனால நம்ம வந்து படமா பார்க்கும்போது ஒரு போர் அடிக்கிற தனம் வந்து இந்த படத்துல இருந்தாலுமே கூட ஃபர்ஸ்ட் சீன் வந்து கடைசி சீன் வரைக்கும் நம்மளுக்கு விஷுவல் ட்ரீட்டும், அதுக்கப்புறம் ஒரு படத்தை இப்படி ரசிக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆர்வத்தையும் வந்து இந்த படம் வந்து கொடுக்குது. நான் அவதார் 2 வந்து பார்த்தப்பவே ரொம்ப பிரமிச்சேன். இதையும் வந்து இன்னமும் நான் வந்து பிரமிக்கிறேன். ஆனா அதுல இருந்ததை விட இதுல விஷுவல் வந்து இன்னும் ஸ்டன்னிங்கா இருந்ததுல வந்து மாற்று கருத்து இல்லை. நம்ம வந்து இப்போ டைரக்டர் கிட்ட வருவோம், ஜேம்ஸ் கேமரூன். ஸோ அவர் வந்து நிறைய படங்களை இயக்கி இருக்கிறாரு. ஆனா இப்போ வந்து அவதாரன்னு எடுத்தார்ல, ஸோ அது வந்து நம்ம புதுசா பார்க்கும்போது அது பிரமிப்பா இருந்தது. இப்ப அதனுடைய பார்ட் வந்து தொடர்ந்து எடுக்கும்போது கதை மாறுதல் இல்லாம அதே மாதிரி இருக்கிறதால நம்மளுக்கு வந்து போர் அடிக்கலாம். பட் இது மாதிரி டைரக்டருக்கு எடுக்கக்கூடிய இந்த படத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணோமா, இது வந்து கொண்டாட மாறுத்தா அவங்க வந்து இது மாதிரி படங்கள் எடுக்க மாட்டாங்க. என்ன ஒரு இது, இப்போ ஹாலிவுட் படத்திலேயே செக்ஸ் மேட்டர் வந்து நிறைய அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே தமிழ் சினிமா மாதிரி போற போக்குல சூப்பரா டீல் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுவும் அந்த வில்லனும் இன்னொரு வில்லியும் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேரக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப கவிதையா எடுத்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு படமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல வந்து இதை ஹிட் கொடுத்தா அவங்க வந்து அடுத்தடுத்த பார்ட் நிறைய எடுப்பாங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் 2 ஹீரோ மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவதார்ன்றது மிகப்பெரிய ஒரு சீரியஸா அவர் நினைச்சிட்டு இருப்பார் போல. ஆனா நம்மளுக்கு வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் நான் பாக்குறேன் இந்த படத்தை. கண்டிப்பா ஒரு டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கொடுக்குற காசுக்கு இந்த படம் கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும் அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும்